السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. قال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்ற மனித சமுதாயத்தவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களாக, ஒருவரை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பிரியத்தை பெறுவதற்காக வேண்டி, இன்னொரு மனிதனுடைய முகப்பத்தை, அன்பை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுகின்றான். சில நேரங்களில் தன்னுடைய அந்த ஆசை நிறைவேறக்காக வேண்டி, அந்த பிரியம் நமக்கு கிடைக்கிறதற்காக வேண்டி, சில நேரங்களில் சில வேளைகளில் பல பேர்கள் ஈமானை விட்டக்கூடிய ஒரு காட்சியை கூட நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண், அழகான ஒரு ஆணை ஒரு பெண் பார்த்தாள் என்று சொன்னால் அவனை அடைந்தே தீர வேண்டும், அவனுடைய அன்பை நான் பெற்றே ஆக வேண்டும். இதற்கு தடையாக ஈமான் என்று சொன்னால் அந்த ஈமானையும் கொஞ்சம் விலக்கி வைப்பதற்கு, ஒதுக்கி வைப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? நம்முடைய சமுதாயத்தில் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு செல்வந்தருடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் எவ்வளவு பாடுபடுகின்றான். முதலாளியினுடைய ஒரு பிரியத்தை வேலை செய்யக்கூடியவர் எவ்வளவு பாடுபடுகின்றார். ஆனால் இத்தனையும் படைத்து ஆளுகின்ற, செல்வத்தை கொடுக்கின்ற, அழகை கொடுக்கின்ற, இந்த உலகத்தையே படைத்து தன்னுடைய தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடிய விஷயத்தில் மட்டும் மனிதன் ரொம்பவும் பலகீனப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் யாரால் இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுக்கும் ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹ், அத்தனை பேர்களுக்கும் செல்வத்தை கொடுப்பது அல்லாஹ், அத்தனை பேர்களுக்கும் அழகை கொடுத்ததும் அல்லாஹ். இந்த ரப்புல் ஆலமீனை, அவனுடைய திருப்தியை பெற வேண்டும், அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்கின்ற விஷயத்தில் மட்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் மிகவும் பலகீனப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய பிரிவு இருக்கின்றதே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய பிரிவு நமக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்காட்டால் என்ன அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு பிரியம், அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவனை விட அந்த இரு உலகத்திலும் பாக்கியசாலி உலகத்தில் எவரும் கிடையாது. சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசம் கொண்டான் என்று சொன்னால், பிரிய வைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்வானாம்? முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்றான், அழைத்து சொல்லி காமிப்பான், ஜிப்ரீலே, நான் இந்த மனிதனை நேசிக்கின்றேன், அதனால் நீ என்ன செய்வாயாக? அவரை நேசிப்பாயாக சொல்லி காமிப்பான். உடனே சொல்வார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், நீ அவரை நேசிக்கின்றாய், அவரை நானும் என்ன செய்கின்றேன்? நேசிக்கின்றேன் சொல்லி காமிப்பார்கள். உடனே அவர்கள் சொல்லுவார்கள், மற்ற ஏனைய மலக்குகளிடத்தில் சொல்லுவார்கள், சொல்லி காமிப்பார்கள், அல்லாஹ்வும் நானும் இந்த மனிதரை நேசிக்கின்றோம், நீங்களும் என்ன செய்கின்றீர்கள்? அந்த மனிதரை நேசி சொல்லி காமிப்பார்கள். உடனே மற்ற ஏனைய மலக்குகளை சொல்லி காமிப்பார்கள், அல்லாஹ்வும் நீங்களும் இந்த மனிதரை நேசித்தது காரணத்தினால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த மனிதரை நாங்கள் நேசியம் கொள்கின்றோம், அந்த மனிதரை நாங்கள் என்ன செய்கின்றோம்? பிரியப்படுகிறோம் என்று சொல்லி காமிப்பார்கள் மற்ற ஏனைய மலக்குமார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த மனிதனை பிரியம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுடைய மற்ற மனிதர்களுடைய இதயங்களை என்ன செய்கின்றான்? மாற்றி அமைக்கிறான் சொல்லிவிட்டு சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றது தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காமித்தார்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்விற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நற்காரியங்கள் செய்கின்றார்களோ, சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ, ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த மனிதரை பிரியம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இதயங்களை என்ன செய்கின்றான், மாற்றி அமைக்க சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் மலக்குமார்களுடைய திருப்தி கிடைக்கின்றது, மலக்குமார்களுடைய அன்பு கிடைக்கின்றது. மலக்குமார்களுடைய அன்பு கிடைத்ததன் காரணத்தினால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற ஏனைய வஸ்துக்கள் அத்தனையும் என்ன செய்கின்றன, இந்த மனிதன் என்ன செய்கின்றன, பிரியங்கள் என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றது, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகப்பான வழியிலே செலவழிக்கின்றார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியில் தன்னுடைய வாழ்க்கையை எந்த மனிதன் முழுமையான முறையில் அர்ப்பணிக்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கின்றது. ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எந்த வாழ்க்கையை வாழ என்று கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்மளுடைய அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.